எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிட்டீங்கம்மா. இப்ப நான் என்னுடைய சீமா அக்கா என்னோட மொத்த குடும்பத்துக்கூடையும் சித்தார்த் கிட்டயும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜெய் மகாதேவி. அந்த மாய பொம்பளை பத்தின உண்மையை நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அவதான் லட்சுமி அம்மாவையும் லீலாவையும் கொலை பண்ணா. என்ன அவளை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவகிட்ட வசியம் பண்ற சக்தி இருக்கு. அதை வச்சு அவன் நம்ம வீட்டுல இருக்க எல்லாரையும் வசப்படுத்தி வச்சிருக்கா. நம்ம ரோகிணி கிட்டையும் அந்த மாய சக்தியை பயன்படுத்தி அவன் ஞாபக சக்தியை இழக்க வச்சிருக்கா. சீமா, நீங்க யார ஏமாத்துக்காரன்னு சொன்னீங்களோ அவங்க உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. அதுவும் 2 தடவை. தன்னோட உயிரையே பணைய வச்சு சின்ன பாட்டிய பத்தின உண்மையை தெரியப்படுத்தினா. ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக. அதை நீங்க மறந்துட்டீங்களா? சீமா, ஒருவேளை அவ ஏமாத்துக்காரியாவே இருந்திருந்தா அவ இந்த வீட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிருப்பா. நமக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டா. அவ ஏமாத்துக்காரியா இருந்திருந்தா அவங்க வந்து நிச்சயமா சும்மா இருந்திருக்க மாட்டா. சீமா, குடும்பத்துல எல்லாரும் இங்க இருக்காங்க. இவங்க கிட்டயே நீங்க கேளுங்க. இது வரைக்கும் ரோகிணி யாருக்காவது ஏதாவது பாதிப்பை உண்டாக்கி இருக்காளான்னு யாருக்கிட்டையாவது சத்தம் போட்டு பேசியிருக்காளா? இங்க பாருங்க சீமா, அவ எந்த தப்புமே செய்யல. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. அப்புறம் அவளுக்கு நிறைய கெடுதல் நடந்திருக்கு. நடக்க கூடாததெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததால அவ தன்னோட முகத்தை இழந்துட்டா. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னை ரோகிணின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லா பரீட்சைகளையும் ஏத்துக்கிட்டா. அந்த பரீட்சையில அவ சக்சஸாவும் ஆனா. சித்தார்த், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ மிகப்பெரிய பலசாலி. அவகிட்ட நிறைய மாய சக்திகள் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவ ஒவ்வொரு நேரத்திலையும் தான் ரோகிணின்னு ஏமாத்தி நிரூபிச்சிருக்கா. சீமா, எந்த சக்தி எந்த பலத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எந்த உண்மையினா அந்த கதவுக்கு பின்னாடி பார்த்தனோ அதை நான் எப்படி உங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்? அவ யாரு, அவளால என்ன பண்ண முடியும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஒருவேளை நான் அதை உங்ககிட்ட சொன்னேன்னா அவ நிச்சயமா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டா. அம்மா தாயி, எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த மாய பொம்பளையால எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். உன்னுடைய சக்தியாலையும் உன்னுடைய பொய்யாலையும் என்னோட சித்தார்த் கிட்ட இருந்தும் என் குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பெருக்கணும்னு நினைச்சல. அந்த அம்மனோட சக்திக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு அவங்களுடைய அருளால எல்லா ஞாபகங்களும் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு.
நீ இப்போ என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு என்னுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல ரோகிணியா நடிச்சிட்டு இருக்க. இத்தனைக்கு உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த உறவுமே இல்ல, எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா அந்த குடும்பம் என்னுடைய குடும்பம். தெரிஞ்சுக்கோ, சீமா அக்கா என்னுடைய அக்கா, சித்தார்த் என்னுடைய புருஷன். சித்தார்த் தான் நான் வாழ்றதுக்கு காரணமே. சித்தார்த் என்னுடைய காதல், என்னுடைய வாழ்நாள் தவமே அவர்தான். இன்னொருத்தி புருஷனை இப்படி உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? உன்ன மாதிரி சில பொம்பளைங்களால மொத்த பொம்பளைங்களுக்கும் அவமானம். நீ இது வரைக்கும் இதெல்லாம் ஏன் பண்ணன்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். மரியாதையா இங்க இருந்து போயிடு. என் குடும்பத்தை விட்டு போ, என் புருஷனை விட்டு போ. இல்ல அப்படி நடக்கவே நடக்காது. எனக்கு தெரியும் ரோகிணி, நான் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சேனோ அது எல்லாமே தப்பான விஷயம்தான். நீ மட்டும் இல்ல, என்னுடைய இந்த காதலையும் என்னுடைய இந்த தவத்தையும் என்னுடைய வேதனையும் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் சித்தார்த்த அடையறதுக்காக என்னெல்லாம் தப்பு செஞ்சேனோ அது எல்லாமே மத்தவங்க பார்வைக்கு வேணா தப்பா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் தப்பு இல்ல. நான் இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே சரியா செஞ்சிருக்கேன். இப்பவும் உன் சித்தார்த்த அடையறதுக்காக என்ன செய்யணும்னாலும் நான் அதையும் செய்வேன். அதை நான் சந்தோஷமா பண்ணாலும் சரி, வேற வழி இல்லாம பண்ணாலும் சரி. இன்னும் எவ்வளவு தப்பு நீ செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீதான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியே. போய் ஏமாத்துறது, அப்பாவிங்களுடைய உயிரை கூட நீ எடுத்திருக்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கும். நீ சொல்றது உண்மைதான், மனுஷங்களுக்கு எல்லை இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. எந்த சட்டமும், எந்த ஒழுங்கும், எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் எனக்கு இல்ல. நான் சித்தார்த்த அடையறதுக்கு கடுமையான தவம் செஞ்சிருக்கேன். அவரை என்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. எந்த சக்தியாலையும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ நீ மனுஷியே இல்லாத மாதிரி இருக்கு. நான் உனக்கு உன் சீமாக்காவை பாக்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அவங்களே உனக்கு சொல்லிருப்பாங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்ற உண்மை. அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் அவகிட்ட ஏதோ சக்தி இருக்கு. அப்ப இதையும் சொல்லுங்க, அவ அந்த சக்தியை வச்சு என்ன பண்ண போறா? அவளுடைய நோக்கம் என்ன? அவளோட நோக்கம் உங்களை அடையிறது மட்டும்தான். அவ இந்த வீட்டுக்குள்ள அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கா. சீமா, நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தன் புருஷன் கூட புகுந்த வீட்டுல தானே இருப்பா.
அப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு சித்தார்த்தா அடைய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவதான் இவரோட. அக்கா, எனக்கு அது தெரியும். ஆனா நான் சொன்னது நீ கரெக்ட். சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோன்னு என்ன பேசிட்டு இருக்க? எங்களுக்கு எல்லாமே தெரியும். ரோகிணிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவளை ஹாஸ்பிடல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் சித்தார்த்தனா கூடவே தான் இருந்தாரு. இப்ப எதுக்கு இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்க? குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் புதுசா உயிர் படைச்சு வந்த ரோகிணியை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமா, உனக்கு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு அஞ்சலி மேல கோவத்தை காட்டின, இன்னைக்கு ரோகிணியோட அடையாளத்து மேலேயே கேள்வி எழுப்புற. உனக்கு புத்தி மழுகி போச்சா என்ன? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகல பிரேம். நான் நல்லாதான் இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணு. அந்த பொண்ணு ஒரு போய் பித்தலாட்டுக்காரி. அப்புறம் அம்மா தாயி, அந்த கதவுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரியா போச்சு. இங்க தந்திர மந்திரத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அட, ஆம்புலன்ஸ் கூப்பிடுப்பா. எனக்கு என்னமோ மேடமுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தோணுது. போதும் சீமா, போதும். விஷயம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. எதையும் மறைக்காத. விஷயம் என்னன்னு சொல்லிடு சீமா, சொல்லிடு. சீமா, ஒருவேளை தவறுதலா கூட இந்த ஆக்சிடென்ட் உன்னால நடந்திருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, தெரியாம ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கம்மியா தான் இருக்குமா? இங்க பாரு சீமா, எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ என்னைக்குமே ரோகிணிக்கு பிரச்சனையை உண்டாக்க மாட்டேன்னு. ஆனா சீமா, தயவு செஞ்சு நீ அவ மேல தேவையில்லாம பழிய போடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். அண்ணி, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜானவி, இங்க பாரு சீமா, போதும். சீமா என்ன சொல்றாளோ அது எல்லாமே உண்மை. நானே நேர்ல அந்த பொம்பளை பேசுறதையும் சீமா பேசுறதையும் என் காதால கேட்டேன். அவ நம்ம ரோகிணியே இல்ல. அது மட்டும் இல்லாம அவ கிட்ட வசியமும் தந்திர சக்தியும் இருக்கு. இன்னைக்கு அவளாலதான் நம்ம ரோகிணி நம்ம கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்கா. சொல்லுங்க, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நானும் இப்ப பொய் சொல்றேன்னு. நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? எனக்காக ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க. நல்லா இருந்த என் மூளையும் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு? இப்ப யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அம்மடி சீமா, நீ ஏமா அழற? உன் உண்மைக்கு நான் துணையா இருப்பேன். ஆமா சித்தார்த், நானே நேர்ல இவங்க ரெண்டு பேரும் பேசுறது என் காதாலையும் கேட்டேன், என் கண்ணாலேயே பார்த்தேன். எனக்கு தெரியும் சித்தார்த், இந்த விஷயத்தை இப்ப நீ நம்புறது ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல நானும் இந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. சித்தார்த், ரோகிணி பத்தின முழு உண்மை என்னன்னு எனக்கும் தெரியல. நான் சீமா கிட்ட எத்தனையோ தடவை கேட்டு பார்த்த அந்த மாயக்காரியோட உண்மை என்னன்னு, ஆனா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு தடவை நான் கேட்கும் போதெல்லாம் சீமா மௌனமாவே இருந்துட்டா.
இந்த ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக இவ எவ்வளவு கஷ்டங்களை தாங்க. உங்க எல்லார்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்ப உண்மையை சொல்ற நிலைமையில நான் இல்ல. அவ முன்னாடி இருக்கும்போது என்னால யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியல. சீமா, அவ என்ன மிரட்டுனா, ஒருவேளை அவளை பத்தி நான் யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னா ரோகிணியை உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொன்னா. அவ ரொம்பவே சக்திசாலியானவ. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட சரி, நிச்சயமா அவளை எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவ அமரையும் நம்ம சின்னத்தையும் சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த போட்டோ ஒத்து போகுது. அப்ப அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் சீமா மேடம் தான் பண்ணிருக்காங்க. பாருங்க, ரோகிணியோட பாடியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த போட்டோஸை வச்சு சீமா மேடம் நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல இல்ல ப்ளீஸ். வாங்க சீமா மேடம். இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை ரோஹிணிக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கலாம். அவ திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணல. சொல்ல முடியாது, எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஒருவேளை சீமா மேடம் இந்த ஆக்சிடென்ட வேணும்னே பண்ணிருக்கலாம். இல்லனா யதார்த்தமா கூட நடந்திருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அதை பத்தி கோர்ட் தான் முடிவு பண்ணணும். எங்களை எங்களோட டியூட்டியை பண்ண விடுங்க. வாங்க சீமா மேடம். இங்க பாருங்க மேடம், சித்தார்த் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமாக்கு எதிராக எங்க கிட்ட சாட்சியம் இருக்கு. இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. இல்ல இல்ல சீமா, பெரியத்தே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வராது. பெரியத்தே, நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அது நம்ம ரோகிணிக்காகவும் அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். எனக்கு இதனால எந்த வருத்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம சட்டம் கொடுக்கிற தண்டனையை சந்தோஷமா ஏத்துப்பேன். பெரியத்தே, நீங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. போலாம் இன்ஸ்பெக்டர் சார். போலாம். சித்தார்த், வாங்க சீமா மேடம். சார்,
உயிரோட தான் இருக்காளா?